கொஞ்சம் பின்னாடி சார் இங்க பாருங்க. வாங்க பெஞ்சமின். வாங்க பெஞ்சமின். வணக்கம் பெஞ்சமின். ஏன் வரல? ஒன்னே காரணம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் இங்க ஜெகனுங்க ஜெகன் ஜேகே வராரு. எங்க ஜேகே வாடா. ஜேகே வாடா. இல்ல இல்ல நானும் தான் வரேன். அதே ரெண்டு கண்ணு அதே மூக்கு. அந்த நாட்டு பணம் நான் பிஸியா இருக்கு சொன்னா எல்லாத்தையும் என்ன ஒரு 10 சேர போட்டு அப்படியே உட்காரலாம், அழகா பேசலாம். சார் இங்க பாருங்க சென்டர் சார். எஸ் ராமகிருஷ்ணன் லைஃப்ல முதல் ஆண்களோட இருக்கு சார். இங்க சார் சென்டர் போய் சொல்றேன். ஆட்டோகிராஃபில் போய் சொல்றேன். ஒரே மனுஷன் டைரி நான் ஒருத்தர் கை போட்டப்பா ஒத்துக்கலடா சொன்னா அது இன்னும் ஆம்பளத்தம் என்னை அறியாத நடிகை போறாங்க. போஸ்டர்ல மட்டும். ஆமா போஸ்டர்ல மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கா தானே 21 வருஷமா டைரக்டர் மாதிரி நடிக்கிறாங்க. ஏய் டேரக்டர் சொல்லிருக்காங்க நான் வந்து என்ன சும்மா பண்ணா ரெண்டு ரவுண்ட் வந்துட்டேன். அந்த வாட்டி சார் நீங்க 2 தடவை வரீங்க வரும் இந்த பக்கம் தான் போனோம். நீ வேற வந்து யாரையுமே காணாது. உள்ள வந்து அதர்ஸ் படம் மறுபடியும் ஒரு ரவுண்ட் வரும்போது நிக்கி அதை ஒரு தரத்துக்கு வேற வேற சட்டையில் வருவோம் இல்லையா, ஒரு சட்டையில ஓகே சார் கருத்தில் நீங்கள் எப்படிங்க லேட்டாக தெரியும் ஜெகன் ஐயா ஏன்னா லேட்டாக வர முன்னாடி வாங்க ஒரு சில்லு ரத்தமன் வாங்க. ஜெகன் என்ன புதுசா சொல்ற மாதிரி சொல்றேன். ஏங்க ஆட்டோ ஐயா வாங்கயா வாங்க நீங்க மேல போலாம் ஜெகன்
ஜேகே சார் ஏய் இளவரசனே இளவரசன் ஏய் கார்த்தி நிக்கில் வராரா கட்டத்துல வீட்டுக்கு வாங்க சார் ஒருத்தர் வரீங்களா கொஞ்சம் லைட்டா ராஜு வந்து சின்ன வயசுல நடிச்சிருப்பாரு. அப்புறம் நான் ஃபிளாஷ்பேக் முடிச்சு வரும்போது வளர்ந்து வரும்போது இவர் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு உருவ ஒற்றுமை வந்து எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இதாச்சு. ஆனால் பெஞ்சமின் வந்து எங்களுக்கு முன்னாடி வெட்டி உடிகளில் நடித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ரெண்டு பேருக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பெஞ்சமின் வந்து ஆமாம் அதை செய்யக்கூடாது, ஏன் இந்தாங்க இது உங்களுக்கான கிஃப்ட். இப்போ பேரை வரமாட்டேன். சரி நீங்கள் பேசு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய போராட்டம். அதாவது அவுட்டர் போயிட்டோம். அன்னைக்கு அவுட்டர் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா வைப்பார் சார், டைரக்டர் சார். மழை வந்துடும், மத்தியானம் சாப்பிடுவோம், அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும், அப்புறம் பேக்கப் பண்ணிடுவாங்க. இப்படியே ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மழை விடாமல் நாளைக்கு எடுத்துடலாம்னு சொல்லி விடாமல் தொடர்ந்து டைரக்டர் வந்து போராடி கடனை உடனே வாங்கி எடுத்தார். நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இல்லை படத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன், அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க. ஒரு முறை இந்த கிளைமாக்ஸ் சீனு இதில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்சண்ணன் எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பாண்டி அண்ணன் உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துருக்கீங்க, உள்ளே போ. இல்லை ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு, சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தார். சரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அவனை. சரி பேசி உள்ளே வாங்க, டைரக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ நானும் அலெக்சனும் போயிட்டு ஐயா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தார். ஐயா என்னங்க அழுது, எங்கள் அப்பா இவங்க அப்பா என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு, கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியா ஐயா அழுதுட்டாரு. எங்களால் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா கவலைப்படாதீங்கய்யா, இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு. அதான் அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அழுத. சின்ன பிள்ளை மாதிரி அழுதாரு. படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் தான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஊர்லேருந்து வந்தாங்க. உடனே பணம் இல்லைன்னு சொன்னோன்னே அவர் காட்டுறார் கையில் எல்லாம் 10 ரூபா 20 ரூபா நோட்டு. அப்படிப்பட்ட எங்கள் அப்பா தான் போய் அந்த ஆடோகிராஃபுக்கு தேசியவருக்கு வாங்கினார். அதனால அவர் அதை சந்தோஷப்பட்டுருப்பார். சரியா? அதே போல அந்த மாதிரி இன்னொரு இது மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம். எந்த மல்லிகா வீட்டுக்கு? ஆட்டோகிராஃப் படத்தில் அப்படி சொல்லுங்க. நீங்கள் வாட்டி கிடையாது, மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம். அப்போ அந்த பசங்க மல்லிகாவோட பசங்க 2 குழந்தைங்க அதை பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சார் வந்து சார் நான் சொன்னேன், டேய் என்னடா பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாரு. நானும் அப்படி பார்ப்பேன், ரியாக்ஷன் பண்ணுவேன். அவருக்கு என்னவோ தெரியல, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு ஃபிலிம் கேன் மாற்றுறாங்க. ஒரு கேன் வந்து 15,000 என்னமோ சொல்கிறாங்க. அப்போ அவங்க மறுபடியும் இன்னொரு கேன் மாற்றுறாங்க. சார் ஜெகனன் பாண்டியன்லாம் சொல்கிறாங்க, சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் எடுக்கணும். இதே மாதிரி தான் வெற்றி ஓடிக்கிட்டுல 400 அடி ஷாட்டு, 400 அடி ஷாட். அந்த வடிவேல் திட்டுற சீனு விடவே இல்லை டைரக்டர்.
ஒரு கண் மாத்துறாங்க, 2வது கண் மாத்துறாங்க, 3வது கண் மாத்துறாங்க, 4வது கண் மாத்துறாங்க. எனக்கு சம்பளம் 1000 ரூபா. ஆனால் 40,000 ரூபா, நான் 60,000 ரூபா நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள். ஆனால் டைரக்டர் துளி கூட பார்ப்பல. பெஞ்சமின், எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும், நீங்கள் வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வேலை வாங்கினாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்போ அந்த மல்லிகா வந்து ஏற்கனவே சுரேஷ் ஒருத்தர் எடுத்துருக்காண்டா அப்படின்னு சொன்னோடனே வளார்னு ஒன்று விட்டார். அடி சரியான அடி, காதலை ஒங்கினேன். ஐயோ இது நம்ம எதோ தப்பு பண்ணிட்டு அப்படி டக்குன்னு பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு தான் அடிச்சவங்க தான் வந்துச்சு. இதை வாங்குறதுக்கு தான் அடித்தேன். சொல்லாம அடிச்சது அப்படின்னு சொல்லி சார், அதாவது அந்த பெற்றவங்க கற்றவங்களுக்கு தான் தெரியும் கல்வி மர்மம், பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட மர்மம், நட்டவங்களுக்கு தான் தெரியும் பயிரோட மர்மம், வித்தை கட்டுறவங்க தான் தெரியும் வித்தையோட மர்மம் சொல்லுவாங்க. எங்க இயக்குனருக்கு தான் தெரியும் அந்த வழி. இந்த பேர்பட்ட ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு நிமிஷம் இருமா ஆடியோ அப்படின்னு சொன்னாலே சரி பண்ணுவோம். ஆடியோ எவ்வளவு பெரிய படத்தை எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அந்த படத்துல நாங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இயக்குனருக்கு எங்க மனப்பூர்வமான நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு மாலி அவர்களை மேடை கிடைக்கிறோம்.